கடகராசி அப்படின்னாவே ராசி சக்கரத்தில் நான்காவதாக வரக்கூடிய ராசி. மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரனை ராசிநாதனாக கொண்டவங்க தான் இந்த கடகராசி என்பர்கள். சந்திரன் யார்? மனோகாரகன். மனோகாரகன் என்பதனால இவங்களுடைய மனநிலை நாளுக்கு நாள் மந்த்துக்கு மந்த்து கொஞ்சம் மாறும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு உள்ளுணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம். ஏன்னா இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா நண்டு. நண்டு அப்படிங்கிறதுனால தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, தன்னுடைய குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த கஷ்டங்களை பார்க்கும்போது இவங்க போய் முதலாளாக உதவி செய்வாங்க. ஆனால் தனக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அந்த நண்டு எப்படி தனக்குள்ளேயே தன்னை காப்பாற்றிக்கிற மாதிரி எல்லாத்தையும் உள்ளே இழுத்துக்கிட்டு தன்னை காப்பாற்றிக்குதோ அது மாதிரி தான் தன்னுடைய கஷ்டங்களை வெளியில் வந்து அதிகமாக இந்த கடகராசி என்பர்கள் சொல்ல மாட்டாங்க. எடுக்கிற முடிவு பெரும்பாலும் இவங்க சரியாக தான் எடுப்பாங்க. ஒரு 80% பார்த்திங்கன்னா இவங்க எடுக்கிற முடிவுகள் இவங்களுக்கு சரியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி அலசி ஆராய்ஞ்சு தான் ஒரு ஃபைனல் முடிவு எடுக்கக்கூடியவங்க. குடும்பத்தோட அன்பு ஆதரவு இவங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே தன்னுடைய குடும்பம் தான் ஃபஸ்ட்டு. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய தொழில் தான் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடகராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே என்னுடைய குடும்பம் தான் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு தந்தையோட அன்பு, தாயோட அன்பு இது எல்லாமே கிடைக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கடகராசி என்பர்கள் ஒரு வீட்டில் முதல் குழந்தையாக பிறந்திருக்காங்க அப்படின்னா இரண்டாவது குழந்தைக்கு திருமணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு தன்னுடைய கடமையாக பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க திருமணம் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அந்த கடகராசி அப்படின்னாவே பொறுப்புணர்வு அதிகமுள்ள ஒரு ராசி. சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சாதகமாக இருக்க போது, வேலையில் ஏதாவது சாதிக்க போகிறீங்களா? ஏன்னா குறிப்பாக பார்த்திங்கன்னா வேலையில் எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவங்க தான் நம்மளுடைய கடகராசி என்பர்கள். இந்த காலகட்டத்தில் வேலையில் ஏதாவது சாதிக்க போகிறீங்களா, அல்லது சொந்த தொழிலில் ஏதாவது மாற்றம் நிகழுமா, உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கும், அதே மாதிரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கை வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சரி, நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது கடகராசியில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ஜூன் 2லேருந்தே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால குரு பகவான் அப்படிங்கிறது ஒரு சுப கிரகம். நம்மளுடைய கடகராசிக்கு பார்த்திங்கன்னா 6, 9 ஆகிய இடத்திற்கு அதிபதி வந்து குரு பகவான். அவர் வந்து உச்சம் பெற்று 1ஆம் வீட்டில் அமரும் போது நம்மளுடைய கடகராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் ஜென்ம ராசியில் குரு பகவான் உச்சமாக வந்து அமரும் போது பூர்வ புண்ணியஸ்தானம் வந்து ரொம்ப பலமாக இருக்க போது நீங்கள் எந்த காரியெல்லாம் கைகூடி வராது, எந்த காரியெல்லாம் தடைபட்டு நிற்கிது அப்படின்னா அந்த காரியங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சக்ஸஸ் அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பாக்கியம் ரொம்ப பலமான இடத்துல இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகளும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் சரியாகும். அதே மாதிரி சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து இது எல்லாமே உயரும். தொழிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி நீங்கள் தான் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. ஏன்னா தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அதனால் நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சுக்கிர பகவான் நம்மளுடைய கடகராசிக்கு 4, 11 அந்த இடத்திற்கு அதிபதி. அவர் வந்து 12ஆம் வீட்டில் கடகராசியில் 1ஆம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார். ஜூன் 8 வரை இந்த 12ல் சஞ்சரிக்கிறதுனால ஒரு சில இடைஞ்சல்கள் வரும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஜென்ம ராசிக்குள்ளே நுழையும் போது உச்சம் பெற்ற குருவோடு சுக்கிரனும் இணையும் போது வண்டி வாகனம் கட்டாயம் வாங்குவீங்க. அதற்கான ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கடகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கையை நம்மளுடைய கடகராசி என்பவர்கள் வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட நல்ல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இது எல்லாமே அதிகரிக்கும். அதே மாதிரி ஒரு சில
இடைஞ்சல்களை சந்திச்சிட்ட வியாபாரத்துலேயும் சரி, தொழிலையும் சரி, உறவுகள் வகையிலையும் சரி, ஒரு சில இடைஞ்சல்கள் பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். நீங்கள் இந்த காலகட்டத்தில் அருமையாக பேசுவீங்க. ஏன்னா சுக்கிரனும் குரு பகவானோடு இணையும் போது நல்ல ஒரு பேச்சு திறன் உங்களுக்கு அதிகமாகும். நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய சாதகமான விஷயங்கள்லாம் நம்மளுடைய கடகராசிக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய கடகராசிக்கு செவ்வாய் வந்து 5, 10ஆம் இடத்திற்கு அதிபதி, யோகக்காரகன். நம்மளுடைய கடகராசிக்கு தற்போது வந்து மேச ராசியில் 10ஆம் வீட்லேயும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் 11ஆம் வீட்லேயும் வந்து சஞ்சரிக்கிறார். இந்த 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் போது நம்மளுடைய கடகராசிக்கு ரொம்ப ஒரு யோகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 11ஆவது இடம் அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகம், நல்ல ஒரு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து அமரும் போது நல்ல ஒரு சாதகமான பலனை நம்மளுடைய கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். இது எப்போ நிகழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 21 வரையிலும் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்குது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்திற்கு வரும்போது நல்ல ஒரு ராஜயோகம் பெற போகிறாங்க நம்மளுடைய கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். ரிஷபராசியில் பயிற்சி ஆகும்போது நல்ல ஒரு பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய கடகராசிக்கு நடக்கும். ஏன்னா தன லாப இடத்துல வந்து செவ்வாய் உச்சம் பெற்று அமரும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. பொதுவாகவே நம்மளுடைய கடகராசி என்பர்கள் சுறுசுறுப்பானவங்க தான். எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸாக கொண்டுட்டு போகிறவங்க தான். அதே மாதிரி வேலையில் கூட ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கி இந்த மேலதிகாரியோட எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு மேலதிகாரியே வலுவிளக்க செய்யக்கூடிய ஒரு ராசி தான் இந்த கடகராசி. ஆனால் இந்த காலகட்டத்தில் இன்னும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க, வேகமாக செயல்படுவீங்க. செவ்வாய் வந்து ராசியில் 10ஆம் இடத்துல வந்து அமரும் போது இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாகும். தொழிலில், வியாபாரத்தில் கூட நல்ல லாபம் பெறக்கூடிய ஒரு அருமையான இடத்துல வந்து இந்த செவ்வாய் அமரும் போது கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சூரிய பகவான் நம்மளுடைய கடகராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதி. ரிஷபராசியில் 11ஆம் வீட்லேயும், அதுக்கப்புறம் மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னா ஜூன் 15க்கு அப்புறமும் செல்ல இருக்கிறார். இந்த 15க்கு அப்புறம் நம்மளுடைய சூரிய பகவான் ரிஷபராசிக்கு வரும் வரைக்கும் நல்ல லாப இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் அனுகூலமான பலனை பெற்றுத்தரும். நம்மளுடைய கடகராசிக்கு வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாகும். ஜூன் 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் வந்து அமரும் போது கொஞ்சம் இடைஞ்சல்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அந்த காலகட்டத்தில் வெளியில் எங்கேயாவது ஆன்மீக பயணங்கள் செல்வீங்க. அந்த பயணங்கள் உங்களுக்கு கொஞ்சம் செலவாகும். கொஞ்சம் நீங்கள் ஒரு திட்டமிட்டிருப்பீங்க 5000 ரூபாய்க்குள்ளே நம்ம போயிட்டு அந்த பயணத்தை முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு. அது பார்த்திங்கன்னா 10,000 கொஞ்சம் கூடுதலான செலவாகும். இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை நம்மளுடைய கடகராசிக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். திட்டமிட்டு செலவு செய்யுங்க. அதே மாதிரி வரவுக்கேற்றார் போல் செலவு செய்யுங்க. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய கடகராசிக்கு 3, 12 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் பகவான். மிதுன ராசியில் 12ஆம் வீட்லேயும், அதுக்கப்புறம் கடகராசியில் 1ஆம் வீட்லேயும் பயணிக்க இருக்காங்க. ஜூன் 22 வரை 12ஆம் இடமான இடத்துல வந்து அமரும் போது செலவுகள் கொஞ்சம் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளே பிரவேசிக்கும் போது உங்களுடைய புத்திசாலித்தனம் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தாலும் எடுக்கிற காரியத்தை கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு செஞ்சுருவீங்க. அதனால் ஒரு சில வாக்குறுதிகளை கூறிட்டு அதை நிறைவேற்றுறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் யாருக்கும் வந்து வாக்குறுதி கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வியாபாரத்தில் கூட ஒரு சில நுணுக்கங்களை பயன்படுத்தி வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த விரிவுபடுத்தும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்கன்னா இன்னும் பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாமல் உங்களால் தற்காத்து கொள்ள முடியும். நம்மளுடைய கடகராசிக்கு சனி பகவான் 7 மற்றும் 8ஆம் இடத்திற்கு அதிபதி. மீன ராசியில் 9ஆம் வீட்டில் வந்து கோச்சார மாற்றம் எதுவும் இல்லாமல் அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் நம்மளுடைய கடகராசிக்கு சஞ்சரிக்கிறதுனால தந்தையோட ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இந்த கடகராசி என்பவர்களுடைய தந்தைக்கு ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் நீங்கள் கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபாடோடு இருந்தீங்க, உத்தியோகத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் பொறுப்பாக எடுத்து நடத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தந்தையோட ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். வெளியில் எங்கேயாவது போகிறவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கொஞ்சம் ஆடம்பர செலவுகள்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் பொறுப்புணர்வோடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு குறிப்பாக இந்த ஜூன் மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் இடைஞ்சல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி பொன்
பொருள், ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. இது ஒரு பொன்னான காலகட்டம் நம்மளுடைய கடகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜீவஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் சேரும்போது நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். அவரோடு செவ்வாயும் சேரும்போது ஜூன் 21 வரையிலும் பார்த்திங்கன்னா 10ஆம் வீட்டில் வந்து அமரும்போது நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா வேலையில் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு, ஒரு உன்னதமான நிலைக்கு அடையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய கடகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்குன்னு தனி ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். அதுவும் ஜூன் 21லலாம் கட்டாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பணியிடத்தில் நீங்கள் தான் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக வலம் வர போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் உங்களை தேடி வந்து மேலதிகாரியை கூட உங்களை தேடி வந்து ஒரு சில சப்போர்ட்லாம் கேட்பாங்க. இது எப்படி பண்ணலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து உங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். அதே மாதிரி மேலதிகாரியோட அன்பு, ஆதரவு, நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த கடகராசிக்கு ஜூன் 21லேருந்து உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய நிறுவனங்களில் இருந்தெல்லாம் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. செவ்வாய் பகவான் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் வந்து அமரும்போது நீண்ட நாட்களாக நீங்கள் எந்த விஷயத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக கொள்முதல் வாங்கி போட்டுட்டு இருந்த பொருளை விற்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு நல்ல விற்று நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகராசி அன்பர்கள், ராசி அதிபதி மனோகாரகன் என்பதனால உங்களுடைய எண்ணங்கள், அகம்பாவங்கள், ஈகோ பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் தலை தூக்காமல் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு ஒரு பாலபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க. தூய நீரால் அபிஷேகம் செய்கிறதன் மூலிமா உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த மனசபலம், தேவையில்லாத மன சஞ்சலம் இதெல்லாம் சரியாகி ஈகோ பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் குறையும், மனம் பக்குவமாகும். அதே மாதிரி நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். மன அமைதியாக இருக்கும்போது நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரும். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் டீப்பாக திங்க் பண்ணி அதன் பிரகாரம் இறங்குறதுக்கு நீங்கள் சிவபெருமானை வழிபடுங்க. உங்களுக்கும் சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்களே, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கட்டாயம் நடைபெறும். தேங்க்யூ.